ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, தை மாதத்தில் வர 3வது வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்கிறது பெரும் பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் எந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரை முறைப்படி வணங்கி வராங்களோ அந்த வீட்டில் என்னென்னைக்குமே தரித்திரம் வறுமை அண்டாமல் செல்வ செழிப்போடு வாழ்வாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேணாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் செவ்வரளி பூ அழகாக கட்டி வச்சுருக்கிறேன். அது அம்மாவுக்கு வச்சுருக்கிறேன். அதோடு சிவப்பு நிற பூக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு சிவப்பு நிற பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள் ரொம்ப பிடிக்கும். இந்த பரிகாரத்துக்கு நம்ம ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கலாங்க. அதில் காசை ஃபுல்லாக நிரப்பிட்டு நடுவில் ஒரு எலுமிச்சை பழம் வச்சுருக்காங்க. இந்த எலுமிச்சை பழத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இதை மகாலட்சுமி தாயாராக நினச்சி இதுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிக்க போகிறோங்க. குங்கும அர்ச்சனை பண்ணிக்க போகிறோம். அதுக்கும் ஒரு பூ வச்சுட்டேங்க. வச்சு இப்போ ரெடி பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சில்லறை காசு போட்டு ஒரு 90 நாள் பூஜை பண்ணிக்கிட்டு வரேன். நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கரெக்டாக 90 ரூபா தாங்க இருக்குது. அது கடவுளோட கிஃப்டாக என்னான்னு தெரியல. நான் ஒரு கைப்பிடி காசு தான் அதில் போட்டேன். அதில் எவ்வளோ காசு இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. நான் எதேச்சியாக இன்றைக்கி எண்ணும்போது கரெக்டாக 90 ரூபா இருக்குது. 90 நாள் இதை நம்ம பூஜை பண்ணணும். 90 நாளும் இதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் வெள்ளிக்கிழமை இதுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ரெகுலர் பூஜை பண்ணும்போது எப்பவும் போல் சாம்பிராணி தூபம் இவங்களுக்கு காமிச்சிக்கிறேங்க. இந்த காசுக்கு காமிச்சிக்கிறேன். தனம் வசியமாகணும் அப்படின்றதுக்காக நம்ம செஞ்சு வச்சதுங்க. எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இது வரைக்கும் செய்யலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. ஒரு சின்ன வெள்ளி கிண்ணம் அப்படி இல்லைன்னா ஒரு செம்பு பாத்திரம் எது இருக்கோ அதில் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நீங்கள் காசு போகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் காசு போட்டுட்டு அதை தனம் வசியமாகணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கிட்டு குங்கும அர்ச்சனை, பூக்களால் அர்ச்சனை அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அந்த குங்குமத்தை டெய்லி நம்ம நெத்தியில் ஏற்றிக்கிட்டே வரணும். இப்போ மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திரம், நாமாவளி எதுவுமே தெரியல அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட பேரை சொல்லி போற்றி சொல்லிக்கலாங்க. ஓ மகாலட்சுமியை போற்றி, ஓ மகாலட்சுமியை போற்றி அப்படின்னு கூட சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்போ நான் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க. அடுத்தது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறேன். குங்குமத்தால் வெள்ளிக்கிழமை நம்ம அந்த காசுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த காசுக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். தனவசியமாகணும், பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. ஒரு சாதாரண ஒரு குங்குமத்தை நம்ம மந்திரங்கள் சொல்லி உரு ஏற்றி அது சக்தி வாய்ந்த குங்குமமாக நம்ம மாற்றுறோம். எந்த ஒரு பொருளுமே அப்படிதாங்க. இப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கூட இந்த சிலையோ இந்த எலுமிச்சம்பழமோ அந்த சில்லறை காசுகளோ சாதாரண காசுகள் தான். அதை நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணும்போது மந்திரங்கள் சொல்லும்போது சொல்ல மந்திரங்கள் டெய்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சொல்ல அப்போ தாங்க அதுக்கு ஒரு உயிர் வரும். சிலைகளுக்கு உயிர் வரும். இந்த குங்குமத்துக்கு இந்த எலுமிச்சை பழத்துக்கெல்லாம் ஒரு சக்தி கிடைக்கும். இந்த பூஜையை பண்ணிவிட்டு இந்த காசை அப்படியே எடுத்து நம்ம பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சிடலாங்க. அடுத்த வாரம் இந்த எலுமிச்சை பழத்தை கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு எலுமிச்சை பழம் வச்சு அதே காசை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்குங்க. இப்போ ஒருத்தரை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னா நம்ம கூப்பிடணும். அவங்கள கூப்பிட்டா தான் வருவாங்க. அது தெய்வங்களாக இருக்கட்டும், மனுஷங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அம்மா தாயே, மகாலட்சுமி தாயே, என் வீட்டுக்கு நீங்கள் வரணும், என் வீடு எப்பவும் செல்வ செழிப்போடு சகல ஐஸ்வர்யங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார அவங்கள கூப்பிடணும். கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க. அப்படி நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நம்ம வீட்லேயே நிரந்தரமாக தங்க வச்சுக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வீடு முதல்ல சுத்தமாக இருக்கணுங்க. அது சின்ன வீடோ பெரிய வீடோ அழுக்கு இல்லாமல் ஒட்டடை இல்லாமல் சுத்தமாக இருக்கணும். குறிப்பாக சமையல் அறை சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. நல்ல வாசனை எங்கே இருக்கோ அந்த இடத்துல தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நெய்வேத்தியமாக அவல் பாயசம் வச்சுருக்கேங்க. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது அவல் பாயசம். சுக்கிர பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால காலையில் வழிபாடு இது. அவல் பாயசம் செஞ்சு எல்லா தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியம் கொடுத்துட்றாங்க. இப்போ மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டிலே நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன வழிமுறைகள் இருக்குங்க. அதாவது தினமுமே கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு பஞ்ச பாத்திரத்தில் போட்டுட்டு அதை வீடு ஃபுல்லாகவும் தெளித்து விடலாம். அப்படி இல்லைனா பூஜை ரூம்லையாவது நம்ம தெளித்து விடும்போது அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார்
வாசம் செய்வாங்க. இந்த 3 பொருட்களுமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள். அடுத்து நான் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை தினமும் உங்களால் முடியும் அப்படின்னா 27 முறையிலிருந்து 108 முறை சொல்லுங்கள். எளிமையான மந்திரங்கள் தாங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 27 முறையிலேருந்து 108 முறை நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ரகசிய முறைன்னு கூட சொல்லலாங்க. மகாலட்சுமிக்கு பிடித்தமான இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடும்போது அந்த மகாலட்சுமி தாயார் என்றென்றைக்கும் நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே வாசம் செய்வாங்க. அப்படி மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டிலே நிரந்தரமாக இருக்கும்போது நம்ம வீடு என்னென்றைக்கும் நிறைந்த செல்வத்தோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுல உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் வேணாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தி நல்ல பலனை பெறுங்க. நாம் பூஜை செஞ்ச அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த காசையும் அப்படியே கொண்டு போய் உங்கள் பீரோவில் வச்சுடுங்க. அடுத்த வாரம் இந்த எலுமிச்சம்பழம் காஞ்சி போயிருக்கும், அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு அதே காசை வச்சு புது எலுமிச்சம்பழத்தை வச்சு மறுபடியும் இதே மாதிரி பூக்களாலையும் குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யணுங்க. 9 வாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் கூட நடக்கும். நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.